வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். மாத்தேயு 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உயர்ந்த பதவியில் இருந்தும் தன்னை தாழ்த்தி கொண்டவர், அதிகாரத்தை விட தாழ்மையை தேர்ந்தெடுத்தவர் அவர்தான் தூய 5ஆம் செலஸ்டின். 1215ஆம் ஆண்டு இத்தாலியில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே நான் புனிதராக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பின்னர் துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஆசீர்வாதப்பர் சபையில் சேர்ந்தார். அவர் எப்பொழுதும் தாழ்ச்சி, தூய்மை, ஜெபம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். அந்த காலத்தில் திருத்தந்தை பதவி 2 ஆண்டுகள் காலியாக இருந்தது. அப்போது திருசபை தலைவர்கள் பீட்டர் எனப்பட்ட செலஸ்டினை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அவர் நான் இதற்கு தகுதியற்றவன் என்று மிகுந்த தாழ்மையோடு கூறினார். இருந்தாலும் அவர் 5ஆம் செலஸ்டின் என்ற பெயரில் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? வெறும் 5 மாதங்களிலேயே அவர் பதவியை ராஜினாமம் செய்தார். ஏன் தெரியுமா? அதிகாரத்தை விட இறைவனோடு அமைதியாக வாழ்வதே சிறந்தது என்று உணர்ந்தார். பின்னர் மீண்டும் துறவுற வாழ்க்கைக்கு திரும்பி எளிமையிலும் ஜெபத்திலும் வாழ்ந்தார். தூய செலஸ்டின் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? உண்மையான பெரியவன் தாழ்மையோடு வாழ்பவனே. உயர்ந்த இடத்தில் இருப்பது முக்கியமல்ல, தாழ்மையுடன் இருப்பதே முக்கியம். தூய 5ஆம் செலஸ்டினே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.